Hi viewers, welcome to JP channel. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம் டேலி ப்ரீமில் ஒரு சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது பேசிக் அடிப்படையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஜிஎஸ்டி வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்படி நம்ம இன்றைக்கி கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்க போகிறோம். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, ஒரு 10-15 என்ன பண்ணியிருப்பாங்க குடோன் வச்சுருப்பாங்க. இல்லை சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க 2-3 குடோன் வச்சுருப்பாங்க. சில கம்பெனியில் குடோனே இருக்காது, அவங்க கடையில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கம்பெனியில் கம்பல்சரி என்ன பண்ணிப்பாங்க குடோன் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ குடோன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோன் என்ன பண்ணுவாங்க மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, இப்போ நான் என்ன பண்ணுறேன் குடோன் நம்பர் 1ல் ஒரு 10 இருக்குது பொருள் இருக்குது, இல்லை ஒரு 50 பொருள் இருக்குது. குடோன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இருக்குது ஒரு 70 பொருள் இருக்குது. இப்போ புதுசாக எனக்கு லோடு வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குடோன் 1 காலி பண்ணி என்ன பண்ணுங்க குடோன் 2க்கு எடுத்துகிட்டு போய்டு, இப்போ வர புது பொருள் எல்லாமே என்ன பண்ணால் குடோன் 1 வையின்னுவாங்க. அப்போ இது போல் மாற்றும் போது நம்ம என்ன பண்ணோம்னா டேலிலையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் சேஞ்சஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்குது பில்லிங்கில் வரும். ஏன் பில்லிங்கில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறேன், இப்போ என்ன இருக்குது இந்த குடோனில் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அந்த குடோனில் இவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு நான் என்ன பண்ணுறேன் பொருள் மாத்திரம் அப்படின்னும் போது என்னென்னா அது சிஸ்டத்தில் மாற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுமே. இல்லைன்னா என்ன இருக்காது குடோன் உள்ள பொருள் இருக்க மாதிரியே காட்டும், ஆனால் குடோன் உள்ள என்ன இருக்காது பொருள் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடோன் 2க்கு என்ன பண்ணியிருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி மாற்றுறாங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா அப்படின்றத டேலி ப்ரீமில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே என்ன இருக்கும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அப்போ தான் நான் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் டேலி லைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஓகேங்களா? எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் டேலி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? டேலி ப்ரீம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குது ஒரு கம்பெனி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சைடில் என்ன இருக்குது எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான் கிரேட். ஓகேங்களா? ஸோ இந்த கிரேட் உள்ள போய் நான் என்ன பண்ணுறேன் எப்பயும் போல் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நேராக என்ன பண்ணுறேன் இந்த வாட்டி என்ன பண்ணுறேன் நேராக என்ன பண்ணுறேன் இன்வென்ட்ரிக்கு மாஸ்டர்ன் இருக்கா அது உள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் குடோனோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். குடோனில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எத்தனை பொருள் நம்ம வெளியே போயிருக்கு, அவுட்டு எத்தனை பொருள் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், இது போல் எல்லா விஷயமும் எதுனா குடோனில் தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மெயினான விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்டாக்கு தான். ஸ்டாக்னா என்ன இப்போதைக்கு எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னா யாருக்கும் தெரியாது, எவ்வளோ பொருள் ரிட்டர்ன் ஆகிருக்கு அது கேட்டால் தெரியாது. அப்போ இந்த குடோனில் எவ்வளோ பொருள் இருக்குது, அந்த குடோனில் எவ்வளோ பொருள் இருக்குது. அதே போல் புதுசாக நம்ம மெட்டீரியல் வருது அப்படின்னா எந்த குடோனில் இறக்குறது, எது வேக்கன்சியாக இருக்குது, இங்கேருந்து இதை மாற்ற முடியுமா இல்லை அங்கேருந்து இங்கே மாற்ற முடியுமா, இந்த குழப்பம் தான் இருக்கும். நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிப்பாங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க குடோனுக்கு வேலைக்கு ஆள் போடுவாங்க. போடும் போதே என்ன இருக்கும் ஐயோ நான் வேணாம் நீ வேணாம் தலையை பிச்சுக்குவாங்க. ஏன்னா மெட்டீரியல் எவ்வளோ வெளியே போகுது இன்னும் போகுது, எவ்வளோ அவுட்டு வெளியே உள்ளே வந்திருக்கு, இது போல் விஷயம் ரெக்கார்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது பொருள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆர்டர் எடுக்க முடியும். ஐ மீன் அது சேல்ஸ் ஆர்டர் எடுக்க முடியும். அதே போல் தான் நான் பொருள் என்ன பண்ண முடியும் கம்மியாகிடுச்சுன்னா நான் உடனே என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் ஆர்டர் எடுக்க முடியும். இது போல் எல்லா விஷயமும் என்ன இருக்குன்னா குடோன் உள்ளே தான் இருக்குது, ஸ்டாக் உள்ளே தான் இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோன் எப்படி என்ன பண்ணுறோம் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றதை அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும் டேலி ப்ரீமில் நம்மளுக்கு என்ன பண்ணணும் காட்டணும். இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அந்த பொருள், அந்த இடத்துல 0வாக காட்டணும், இந்த இடத்துல என்ன இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மெட்டீரியல் காட்டணும். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நேராக போய்ட்டு என்ன பண்ணுறோம் இன்வென்ட்ரி மாஸ்டருக்கு போகிறோம். அதுக்கு நேராக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்ன தான் குடோன். ஓகேங்களா? இந்த குடோனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறோம். அப்போ அந்த குடோனில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சா என்ன இருக்குது கிரேட்னு இருக்கா அப்படியே என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல போய்ட்டு குடோன் நம்பர் 1ன்னு கொடுக்குறோம். குடோன் நம்பர் 1 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறேன் குடோன் நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். குடோன் நம்பர் 2 இது நான் என்ன பண்ணுறேன் எப்பயும் போல் என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணுறேன். என்ன சார் குடோன் நம்பர் 1 குடோன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா கம்பெனிலலாம் என்ன பண்ணால் குடோன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு 5-6 குடோன் இருந்தால் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அந்த தெரு பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன இருக்குது 1 2 3 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தெரு பேர்னால் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான் தெரு பேர் போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் குடோன் நம்பர் 1 2 3 போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ அதே போல் என்ன பண்ணுறேன் சேம் கிரியேட் போகிறேன். கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறேங்க போய்ட்டு ஸ்டாக் ஐட்டம் இருக்கா அந்த ஸ்டாக் ஐட்டமில் போகிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் ஐட்டமில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக டிவின்னு கொடுத்துரும். சும்மா என்ன பண்ணுறேன் டிவின்னு கொடுத்துருங்க பொருளோட நேம் டிவின்னு கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வரேன். என்ட்ரு அடிச்சுட்டு வந்து என்ன இருக்கீங்க ஓகேங்களா யூனிட்டில் என்ன பண்ணுறோம் NYSன்னு கொடுக்குறேன். NYS கொடுத்து அப்படியே நம்ம என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டே வந்து என்ன இருக்கீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா சும்மாடி என்கிட்ட பழைய பொருள் என்ன பண்ணுறேன் ஒரு 25 பொருள் இருக்கிறதா கொடுக்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும்போது இங்கே என்ன கேட்குது குடோன் கேட்குது ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ நான் அந்த பொருள் 25 பொருள் நான் எங்கே வச்சுருக்கேன்னு கேட்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் குடோன் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன். நல்லா பார்த்துங்க குடோன் நம்பர் 1ல் என்ன பண்ணுறேன் 25 டீ வச்சுக்கிட்டு தான் கொடுக்குறேன். ஒரு டீயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் 17,500 கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் என்ட்ரி சேவ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் டிவின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணியிருக்கேன்.
அந்த டிவி எங்கே வச்சுருக்கேன் நான் குடோன் நம்பர் 1ல் வச்சுருக்கேன் 25 டிவி. ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை சேவ் பண்ணிக்கிறோம். இது புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் போட்டிருப்போம் நம்ம ஸ்டாக். அதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இதில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான வீடியோ நான் என்ன பண்ணுறேன், லிங்க்கில் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எஸ்கேப் கொடுத்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு நேரம் என்ன இருக்கீங்க, வவுச்சர்னு இருக்கா? ஓகேங்களா? இந்த வவுச்சரில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். ஓகேங்களா? வவுச்சரில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்குங்க, F10 இருக்கா? இந்த F10ல் போய் நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ஜர்னல் வரும். ஸ்டாக் ஜர்னல் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக் ஜர்னல் இருக்குது. சப்போஸ் ஸ்டாக் ஜர்னல் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணணும், நேராக போய்ட்டு இந்த ஷோ இது கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், மறைஞ்சிருக்க வவுச்சர்ஸ் பேர் எல்லாமே காட்டும். அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அங்கே போய்ட்டு ஸ்டாக் ஜர்னல் எடுக்க வேண்டாம். ஸ்டாக் ஜர்னலுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், Alt+F7. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், Alt+F8 Alt+F9 பார்த்துருப்போம். அது வந்து டெலிவரி நோட்டு ரிசிப்ட் நோட் பார்த்துருப்போம். நம்ம இதில் என்ன பண்ணுறோம், Alt+F7 கொடுக்குறோம். அது என்னென்னா ஸ்டாக் ஜர்னல். அந்த ஸ்டாக் ஜர்னலில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்தா இது போல் ஓப்பன் ஆகிடும். என்ன இருக்குது, இங்கே ஸ்டாக் ஜர்னல் பில் நம்பர் என்னவோ அது காட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே. இங்கே என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் த மெட்டீரியல்னு இருக்கா? அது நான் என்ன பண்ணுறேன், ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதான் ட்ரான்ஸ்ஃபர் த மெட்டீரியல்னு காட்டுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே சோர்ஸுன்னு காட்டும். இங்கே என்ன இருக்குது, எங்கேருந்து சோர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸ்ன்னு என்ன அர்த்தம், நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அது தூக்கி போய் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இடத்துக்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா? அதான் இங்கே காட்டுது. ஸோ 2 பாக்ஸ் இந்த இடத்துல காட்டும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே நேம் ஆஃப் தி ஐட்டம்னு இருக்கா? நேம் ஆஃப் தி ஐட்டம்னு என்ன அர்த்தம், நான் எந்த பொருள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அந்த பொருளோட நேம் அடிக்கணும். அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே டிவின்னு கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், டிவின்னு கொடுத்துருக்கேன். டிவி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இங்கே 25, அதே 25 நம்பர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா என்ன கேட்குது, இங்கே குடோன் கேட்குது அந்த இடத்துல. அப்போ குடோன் நம்பர் 1 நல்லா பார்த்துங்க. குடோன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, 25 டிவி இருக்குது தான் காட்டுது நம்பர்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது அப்படியே என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னு என்ன பண்ண போகிறேன், இப்போ குடோன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, எத்தனை டிவி இருக்குது, 25 இருக்குது. இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், குடோன் 2க்கு மாற்ற போகிறேன். அப்போ நான் குடோன் 2க்கு எவ்வளோ மாற்ற போகிறேன்னா 25 டிவி நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஏன்னா என் கடைக்கு தேவையான புதுசாக மெட்டீரியல் வருது, அது குடோன் 1ல் வைக்க போகிறேன் நான். அப்போ குடோன் 2ல் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆல்ரெடி இடம் இருக்குது, காலியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் குடோன் 2க்கு அது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். புது பொருள் எல்லாமே என்ன பண்ண போகிறேன், குடோன் 1ல் வைக்க போகிறேன். ஆனால் என்ன பண்ணுறேன், குடோன் 1ல் இருக்க பொருள் அப்படியே டிவி என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, 17,500 அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே என்ன ரேட் இருக்கும், 4,37,500 தானாக வந்துடும். என்ட்ரு அடிக்க வேண்டியதான். இது புரிஞ்சுதா? இப்போ எங்கே சோர்ஸ் இருக்கோ, ஐ மீன் எந்த இடத்துல அந்த பொருள் இருக்கோ அந்த இங்கே கொடுத்துருவோம். டிவி குடோன் நம்பர் 1ன்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த குடோனுக்கு இந்த பொருளை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அது கொடுக்கணும். அப்போ என்ன பொருள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், டிவி இருக்குங்களா, டிவி, அந்த டிவி கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ எந்த குடோன்லேருந்து எந்த குடோனுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க. அப்போ குடோன் 1லேருந்து என்ன பண்ண போகிறோம், குடோன் நம்பர் 2க்கு மாற்ற போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு குடோன் நம்பர் 2 இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். என்ன தெரியுது, குடோன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, 25 இருக்குது. குடோன் நம்பர் 2ல் என்ன இருக்கா, இல்லை, எதுவுமே 0 இருக்குது, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ குடோன் நம்பர் 2க்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எவ்வளோ பொருள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், 25 பொருள் தான் என்கிட்ட இருக்குது டிவி. அந்த 25 டிவி நான் என்ன பண்ணுறேன், குடோன் நம்பர் 2க்கு நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், இது 2 ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, குடோன் நம்பர் 1ன்னு இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், குடோன் நம்பர் 2. எந்த குடோன்லேருந்து எந்த குடோனுக்கு நம்ம மாற்றுறோமோ அந்த குடோனோட பேர் நம்ம என்ன பண்ணணும், இங்கே மென்ஷன் பண்ணணும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இது புரிஞ்சுதா? என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பொருள் நம்மளுக்கு என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா இல்லைன்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்துக்க வேண்டியதான். எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக நம்ம என்ன பண்ண வேண்டியதான், ரிப்போர்ட்டுன்னு இருக்கா, இங்கே என்ன இருக்குது, ரிப்போர்ட்னு இருக்குல்ல, ரிப்போர்ட்டில் நேராக என்ன பண்ணிக்க வேண்டியதான், இங்கே என்ன இருக்குது, ரிப்போர்ட்டில் டிஸ்பிளேயில் மோர் தென் ரிப்போர்ட்டுன்னு இருக்கா, அது உள்ள போய் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னு நேராக வந்து என்ன இருக்குது, இங்கே இன்வென்ட்ரிக் புக்ஸுன்னு இருக்கா, இது இருக்குது பார்த்தீங்களா, இன்வென்ட்ரிக் புக்ஸுன்னு இருக்கும். ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே உள்ளே போகிறோம். டிஸ்பிளே உள்ள போனால் என்ன இருக்குது, இன்வென்ட்ரிக் புக்ஸுன்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்குது, இங்கே குடோன் இருக்கா. ஓகேங்களா? செகண்ட்ல என்ன இருக்கும், குடோன் இருக்கும். அது என்ட்ரு அடிச்சிங்கன்னா இப்போ குடோன் நம்பர் 1ன்னு காட்டுதா, குடோன் நம்பர் 2ன்னு காட்டுதா, அடுத்து என்ன இருக்குது, மெயின் குடோன். அதாவது என் கம்பெனியில் என்னென்னலாம் குடோன் எத்தனை குடோன் வச்சுருக்கேன் அத்தனை குடோனோட டீட்டெயில் அப்படியே நம்மளுக்கு காட்டும். அப்போ குடோன் நம்பர் 1 நான் என்ட்ரு அடிக்கிறேன். பாருங்கள் என்ன இருக்குது, எம்டியாக தானே இருக்குது, ஏன்னா எந்த பொருளுமே இல்லை. குடோன் நம்பர் எத்தனை இருந்துச்சு, 25 இருக்குது. அந்த 25 பொருள் நான் என்ன பண்ணிட்டேன், குடோன் நம்பர் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்படியே எஸ்கேப் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்தது குடோன் நம்பர் 2ன்னு இருக்கா, அது உள்ளே போய் என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னாச்சு, டிவின்னு வந்துச்சா, எத்தனை டிவி இருக்குது, 25 டிவி. ஒரு டிவியோட ரேட் எவ்வளோ, 17,500. அப்போ 4,25,000
37,500 அப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு குடோன் 1லேருந்து குடோன் நம்பர் 2க்கு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுதான் ஓகேங்களா. எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக்ஸ் அது மெட்டீரியல் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு என்ன இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ வரும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டேலி பிரேமை ஈஸியாக கற்றுக்க முடியும், ஈஸியாக நம்ம ஜாபுக்கு போக முடியும். ஓகேங்களா. எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ, பாய் பாய்.